பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனங்களே, இந்த காலை பொழுதில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் மங்காத கண்கள், குறையாத பலம், ரகசியம் என்ன என்ற தலைப்பில் செய்தியை தியானித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தோடு தேவனுடைய ஆவியானவர் இன்று நம்மோடு இடைபட விரும்புகிறார். ஆமேன். வசனத்தை வாசிப்போமா? மோசே மரிக்கிறபோது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த அதிகாலையில் ஒரு அற்புதமான உண்மையை காணப்போகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் முதிர் வயதில் பலவீனமானார்கள். ஈசாக்கின் கண்கள் மங்கின, யாக்கோபின் பார்வையும் மங்கின. ஏன், தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டவன், அவனும் முதுமையில் பலவீனமானான். ஆனால் மோசேயை பாருங்கள், 120 வயதிலும் அவன் கண் மங்கவில்லை, பெலன் குறையவில்லை. கானானை தன் கண்ணால் பார்க்க கர்த்தரின் வார்த்தைக்கு பணிந்து மலை ஏறினான். ரகசியம் என்ன? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவர்களெல்லாம் தேவனை அறிந்து வழிபட்டார்கள், அவரை துதித்தார்கள், அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் மோசேயோ தேவனுடனே வாழ்ந்தான். பிரியமானவர்களே, மனிதனின் உடல் ஒவ்வொரு நாளும் தேயும், ஒரு நாள் பலவீனமடையும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் மோசேயின் அற்புதம் நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. ஆவிக்குரிய கண்களும் பலனும் தேவனுடைய அருகாமையில் தேயாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எங்கள் புற மனுஷன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷனோ நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதே. அன்பான தேவஜனங்களே, இன்று உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா அல்லது அவருடன் சிநேகிதரைப் போல வாழ்கின்றீர்களா? யோசித்து பதில் சொல்லுங்கள். வயதை நிறுத்த முடியாது. ஆனால் இன்று அதிகாலையில் தொடங்கும் இந்த நேரம் உங்கள் ஆவிக்குரிய கண்களை மங்காமல் வைக்கும் நேரம், உங்கள் பெலனை புதுப்பிக்கும் நேரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்க. இந்த நேரம் முதல் முகமாய் கர்த்தருடன் பேசுவோம். நமது கண்கள் மங்காமல் இருக்கட்டும், நமது பலன் குன்றாமல் இருக்கட்டும். மோசேயோடு இருந்த கர்த்தர் நம்மோடும் இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.